நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றார் பிரபாகரன். அப்பொழுது தீட்சித் சொன்ன வார்த்தை, அவன் ஹூக்கா பிடித்தவாறு, புகை பிடித்தவாறு சொன்னான், இந்த புகை அணைகின்ற நேரத்துக்குள்ளாக உங்களை நசுக்கி போடுவோம் என்று சொன்னான். எங்கே பிரபாகரன் மனம் கோபத்தால் கொதித்து விடுவோ என்று வானசிங்கம் அவரது கையை அழித்து பிடித்துக் கொண்டான். அதன் பிறகு ராஜீவ்காந்தியிடம் அழைத்துக் கொண்டு போனார்கள். கொஞ்ச நாட்களுக்கு ஒத்துப்போங்கள், நாங்கள் ஒப்பந்தம் போட்டு தர வேண்டி இருக்கிறது, நாங்கள் உங்களுடைய அனைத்துக்கு பாதுகாப்புக்கும் மறுவாழ்வுக்கும் புனரமைப்புக்கும் ஏற்பாடு செய்கிறோம் என்றபோது இந்திய மக்களை எதிர்க்க விரும்பாம், இந்திய அரசோடு மோத விரும்பாம், இந்தியாவை நேசிக்கிறோம், இந்திய மக்களை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு பிரபாகரன் வேறு வழியின்றி சுதுமலைக்கு போய் சொன்னார். இந்த ஒப்பந்தம் எங்கள் மீது திணிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்துக்கு எம்ஜிஆர் உடன்படவில்லை. நான் பிரபாகரன் பேசிய போது அதைத்தான் பிரபாகரன் அந்த நாளிலே சொன்னார். அவர் திரும்பி போகிற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்டி பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டதாக பிரபாகரன் சொன்னார். இன்றைக்கு விடுதலை புலிகள் நடத்துகின்ற போராட்டத்துக்கு அடிப்படையும் அனைத்தும் ஆயுத தளமும் அமைப்புப்படுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற உண்மையை யாரும் மறுக்க முடியாது. அதற்கு பிறகு சுதுமலையில் எங்கள் மீது இந்த ஒப்பந்தம் திணிக்கப்பட்டு விட்டது. இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் இந்தியாவை நேசிக்கிறோம், இந்திய மக்களை நேசிக்கிறோம், இந்த ஒப்பந்தத்தை சிங்கள இனவாத மூலம் விழுங்கிவிடும் என்று சொன்னார் ஆகஸ்ட் 4 ஆனால் ஆகஸ்ட் 2 கடற்கரைக்கு வந்த ராஜீவ்காந்தி அவர் பேசும்போது எங்கே எம்ஜிஆர் இந்த மேடையில் இல்லாமல் நியூயார்க் ஆஸ்பத்திரிக்கு போய்விட்டார். இந்த எம்ஜிஆர் ஆதரவு இல்லாத ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படும் என்று பேக்கேஜ் எல்லாம் போன பிறகு ஏர்போர்ட்ல எம்ஜிஆர் தடுத்து நிறுத்தி ஏர்போர்ட்டுக்கு போக இருந்தவரை மேடைக்கு இழுத்துட்டு வந்தா கூட்டி வந்தாங்க. அவருக்குள்ள நலம் இல்லை, மேடையில் உட்கார வைத்துக் கொண்டு ராஜீவ்காந்தி பேசினார். அங்கே இருக்கிற மக்கள் இங்கே இருந்து போய் குடியேற போனவர்கள், இங்கே இருந்து போற தமிழன் அங்கே குடியேற போனவர்கள் என்று ராஜீவ்காந்தி பேசினார். தமிழர்களின் வரலாற்றின் அரிச்சுவடி அறியாதவர் அதே காங்கிரஸ் கட்சியின் தலைவி இந்திரா காந்தி அம்மையார் 1984 வருடம் அந்த அம்மையார் கோரமாக சீக்கியர்களால் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்பு கடைசியாக பேசிய பேச்சு என்னுடைய கவனஈர்ப்பு தீர்மானத்திலே பேசிய பேச்சு. அதில் பேசும்போது சொன்னார், வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கின்ற ஈழத்தில் இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் அந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள். The Tamils of the north and east of Sri Lanka are the original inhabitants of the land. இது இந்திரா காந்தி சொன்னது பாராளுமன்றத்தில் பதிவாகி இருக்கிறது. இந்த அரிச்சுவடி கூட தெரியாத ராஜீவ் காந்தி எல்லா தமிழரும் இங்கிருந்து பிழைக்க போனவர் என்று பேசினார். இந்த அடிப்படையில் தான் இதற்கு பிறகு நடைபெற்ற சம்பவங்கள். திலீபன் உயிர் நீத்தார் 12 நாள் உண்ணாவிரதம் இருந்து தேசில் போய் பார்க்கவில்லை. அந்த கட்டத்தில் விடுதலை புலிகளுக்கும் இந்திய ராணுவத்துக்கும் எந்த சண்டையும் கிடையாது. ஆனால் திடீரென்று ஒரு நாள் தீட்சித் இந்திய படை தளபதி ஹர்கத் சிங்கை அழைக்கிறார். உன்னை பார்ப்பதற்கு இன்றைக்கு பிரபாகரன் வருகிறாராமே. ஆமா, நட்பு நிமித்தம் வருகிறார். வந்தவுடன் அவரை சுட்டுக் கொண்டு யார் சொல்லுவது? தீட்சித் சொல்லுகிறார். அப்பொழுது எந்த சண்டையும் ஆரம்பிக்கவில்லை. நான் இப்பொழுது இதற்கு அன்றும் குரல் உயர்த்தீர்கள், அன்றும் மக்களை கொண்டீர்கள், அன்றும் நந்தூர் கந்தசாமி கோயிலுக்கு முன்னாலே தமிழ் பெண்கள் மாரடித்துக் கொண்டு அழுதார்கள், திலீபனை சாகடித்தீர்கள். எங்கள் கிட்டுவை நடுக்கடலிலே கொண்டீர்கள். தூதுவர ஜாதியை காட்டுக்குள் வந்தபோது வழிமறித்தது இந்திய ராணுவம். நான் இந்திய அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட தூதன் என்று 2 கைகளை தூக்கினார் அந்த மாவீரன். உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை சல்லடை கண்களாக இயந்திர துப்பாக்கிகளால் சுட்டு துளைத்தீர்கள். புராணத்தில் கூட தூதரை கொண்டதாக எந்த புராணமும் கிடையாது, சரித்திரத்தில் கிடையாது. நான் நாடாளுமன்றத்தில் கேட்கிறேன், நீங்களே இந்திய உளவு ஸ்தாபனம் எப்படி அனுப்பி வைத்துவிட்டு ஜாலியை சுட்டுக் கொண்டீர்களே என்று கேட்டதற்கு பை மிஸ்டேக் என்றார் ராணுவ மந்திரி கேசிப்பார். இத்தனை துரோகத்தையும் இந்திய அரசு செய்துவிட்டு இதற்கு பிறகு நான் கேட்கிறேன், என்ன நோக்கத்தில், என்ன அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் செய்த எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், எத்தனை தமிழ் குடும்பங்கள் நாசமாக்கப்பட்டது, என் தமிழ் சகோதரர்களை கொண்டுவிட்டு வருகிற ராணுவத்தை வரவேற்க மாட்டேன் என்று
இன்றைக்கு வீரவசனம் பேசினாரே கலைஞர் கருணாநிதி, பிபிசிக்கு இருந்த தைரியத்தில் முதலமைச்சர் இப்பொழுது கேட்கிறேன், இப்பொழுது என்ன முடிவு? சீக்கியர்கள் சுட்டுக் கொண்டார்கள் இந்திரா காந்தியை. அந்த சீக்கியர்களை சுட்டுக் கொண்ட கொடியவன் மனைவி சுயேட்சையாக போட்டியிட்டார் பஞ்சாப் சட்டசபை தேர்தலில். எதிர்த்து நின்றவர்கள் எல்லாருக்கும் டெபாசிட் போச்சு, அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தார். அதை நான் நியாயம் தான் சொல்றேன். இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் இனத்தையே கருவறுக்க திட்டமிடுகிறார் சோனியா காந்தி. வேற என்ன? காங்கிரஸ் கட்சியில் எல்லோரும் குற்றவாளிகள் அல்ல. நான் இதே இடத்தில் இந்த வட்டாரத்தில் நான் பேசுகிறேன். காங்கிரஸை ஆதரித்தவர் ஆட்சி வந்தவுடன் ராணுவ ஒப்பந்தத்துக்கு போட ஆரம்பித்த நாள் முதல் ஆயுதம் கொடுத்து, ரடார் கொடுத்து, டாங்கி கொடுத்து, பீரங்கி கொடுத்து, இந்திய இலங்கை கடற்படை ஒப்பந்தம் போட்டு பயிற்சி கொடுத்து, அந்த ரடார்களை இயக்குவதற்கு நிபுணர்களை அனுப்பி வைத்து 1000 கோடி ரூபாய்க்கு வட்டியில்லா கடன் கொடுத்து, அந்த பணத்தை கொண்டு பக்கத்து நாடுகளில் ஆயுதம் கப்பல் கப்பலாக வாங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்து, இஸ்ரேல், ஈரான், ரஷ்யா அத்தனை நாடுகளிலும் ஆயுதம் வாங்க ஏற்பாடு செய்து கொடுத்து, ஆயுத பலத்தை 100 மடங்கு அவருக்கு அதிகரித்துக் கொடுத்து, போர் திட்டங்களை வகுத்துக் கொடுத்து, யாரை இரவில் வென்றவர்களை, அதுவரை போர்க்களத்தில் வென்ற விடுதலை புலிகளை காட்டுநாயகா விமான நிலையத்துக்குள் ஒரு பிரயாணிக்கு கூட ஒரு சின்ன காயம் இல்லாமல் 27 சிங்கள ராணுவ விமானங்களை தகர்த்து பொதுப்படியாக்கி விட்டு போற விடுதலை புலிகள் இந்திய ராணுவத்தின் முழு பலத்தோடு, ஆயுத பலத்தோடு ஒரு யுத்தத்தை இந்திய அரசு நடத்திவிட்டது. சிங்கள அதிபர் ராஜபக்ச மட்டும் இனப்படுகொலை செய்யவில்லை, இந்த காங்கிரஸ் கட்சியின் தலைமையும் சேர்ந்து இந்த இனப்படுகொலை நடத்தி இருக்கிறது என்று பகிரங்கமாக பட்டுக்கொண்டே நான் குற்றம் சாட்டுகிறேன். நான் பொறுப்பில்லாமல் பேசவில்லை. 25 தடவை பிரதமரிடம் போய் மன்றாடினேன், கெஞ்சினேன், கதறினேன். நீங்கள் இப்படி ஆயுதம் கொடுக்காதீர்கள், உதவாதீர்கள், பல்லாரி விமான தளத்தை பழுதுபார்த்து கொடுக்காதீர்கள். இந்திய அரசு பழுதுபார்த்து கொடுத்தது. 2005 டிசம்பர் 9 இலங்கை விமானப்படை துணை தளபதி டொமினிக் பெரேரா நிருபர்களை அழைத்துக் கொண்டு போய் காட்டினார். இது விடுதலை புலிகளால் நொறுக்கப்பட்டு கிடந்த விமான தளம், இது விமானம் முன்பு போக முடியாது. இப்பொழுது இந்திய விமானப்படை நிபுணர்கள் வந்து அவர்கள் செலவில் புதுப்பித்துக் கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது எங்கள் விமானங்கள் இங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் போய் தாக்க வேண்டாம். அடுத்து செய்த முதல் வேலை செஞ்சோரையில் தாயும் தகப்பனுமற்ற அனாதை சிறுமிகள் இருந்த செஞ்சோரை காப்பகத்திலே குண்டு வீசினார். 61 சின்னஞ்சிறு பிச்சுகள் சிறுமிகள் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்கள். ரத்த படாகத்து செந்தாமரை மலர்களாக சிதறி கிடந்தார்கள். உலகமே கண்டித்தது, இந்திய அரசு கண்டிக்கிறது. சுனாமி பேரழிவு நிவாரண முகாம் பிரெஞ்சு தேசம் அமைத்தது. 17 இளைஞர்கள், விடுதலை புலிகள் அல்ல, தமிழ் இளைஞர்கள், ஒரு இஸ்லாமிய இளைஞர் உட்பட வேலை பார்த்து வந்தார். சிங்கள ராணுவம் உள்ளே வந்தார். 17 பேரையும் தரையில் படுக்க சொன்னார். உச்சந்தலையை சுட்டுக் கொண்டார். 15 பேர் செத்தபோது 2 பேர் தப்பி ஓடினார்கள். 50 கஜம் ஓடுவதற்குள் அவர்களை சுட்டுக் கொண்டார். உலகமே கண்டித்தது, இந்திய அரசு கண்டிக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் பட்டப்பகலில் நட்ட நடுவெளியில் சிங்கள அந்த ராணுவம் அமைத்த குழுக்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். உலகம் கண்டித்தது, இந்திய அரசு கண்டித்தது. ஜோசப் பரராஜசிங்கம் என்கின்ற தமிழ் எம்பி சிறந்த பேச்சாளர், சிறந்த பார்லிமெண்டேரியன். அவர் மனைவியோடு கிறிஸ்துமஸ் அன்றைக்கு முதல் நாள் தேவாலயத்தில் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். 8 அடி தூரத்தில் இருந்து நெற்றி புத்திரை சுட்டார், செத்து விழுந்தார். அவர் மனைவிக்கு தோள்பட்டையில் குண்டு பாய்ந்தது. உலகம் கண்டித்தது, இந்திய அரசு கண்டித்தது. இத்தனைக்கு பிறகு, இவ்வளவுக்கு பிறகு யாழ்ப்பாணத்திலே குண்டு வீச்சில் மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலைமை. உணவு இல்லை, மின்சாரம் இல்லை, எதுவும் இல்லை. இத்தனை ஆயுதங்களோடு தாக்குகிற போது அங்கே இருந்த மக்கள் முல்லைத்தீவுக்கு வந்தார்கள். உடனே கிளிநொச்சியை தகர்க்க வேண்டும் என்று இந்தியா ஏற்பாடு செய்து கொடுத்தது. சேட்டலைட் கேமரா மூலம் புலிகளின் வாசனைகள் எங்கே இருக்கிறது என்று அடையாளம் காட்டி கொடுத்தது. குண்டு வீச்சில் வாசனைகள் துணிக்கின. உடனே கிளிநொச்சியை நோக்கி சிங்கள ராணுவம் முன்னேறியது. பாருங்கள், தமிழனின் தலையிலே விழுகிற குண்டு இந்தியா அனுப்பிய குண்டு, பாகிஸ்தான் அனுப்பிய குண்டு, சீனா அனுப்பிய குண்டு. தமிழனை கொல்லுகிற குண்டு இஸ்ரேல்